பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் சிலுவை பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவர் சிலுவை அண்டே ஒரு சிறிய கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சிலுவையில் நிழலில் நிற்கிற அந்த கூட்டத்திற்கு ஒரு பெரிய வேதனை இருந்தாலும் மறுபக்கம் ஒரு பெரிய ஆறுதல் இருக்கிறது. ஏன்? அந்த சிலுவையிலிருந்து புறப்பட்ட 3 ஆசீர்வாதங்கள். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வார்த்தைகள். 2வது, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம். 3வது, அவர் ஒப்புவித்த அவருடைய தூய ஆவி. இன்றைக்கும் கூட சிலுவை அண்டே ஒரு மனிதன் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அவனுக்கு அருளுகிறார். அவனுக்கு தமது இரத்தத்தை சிந்தினதை நினைப்போட்டு அவன் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகிறார். அது மாத்திரமா, இனம் புரியாத அவன் வாழ்க்கையில் இளைப்பாறுதலை கொண்டு வர அவர் தம்முடைய தூய ஆவியை அருளி செய்கிறார். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை நான் வாசிக்கட்டும். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். John 19:25-27. Now there stood by the cross of Jesus his mother and his mother's sister Mary the wife of Clopas and Mary Magdalene. When Jesus therefore saw his mother and the disciple whom he loved standing by, he said to his mother, Woman, behold your son. Then he said to the disciple, Behold your mother. And from that hour that disciple took her to his own home. பாருங்கள், அவருடைய சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்த இயேசுவின் சீடர்கள், அவருடைய சொந்த தாய், அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அடைக்கலத்தையும் அவர் சொன்னார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு நம் ஆண்டவரே, அவர்களைப் போல நானும் சிலுவையண்டை வந்து நிற்கிறேன். என் வாழ்க்கையிலும் எனக்கு ஒரு அடைக்கலம் வேண்டும். என் வாழ்க்கையிலும் என்னை ஏற்றுக்கொள்ள ஒரு கூட்டம் வேண்டும். என் வாழ்க்கையிலும் உம்முடைய சமாதானத்தையும் இளைப்பாறுதலும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள நான் வருகிறேன் என்று சொல்லுவோம். நிச்சயமாய் அன்று மரியாளுக்கு ஆறுதலை கொடுத்து அடைக்கலத்தையும் அனுக்கிரகம் செய்த அந்த சிலுவையில் இருந்த இயேசு ரட்சகர் இன்றைக்கு ஜீவனுள்ளவராய் உயிர்த்தெழுந்தவராய் உன்னதங்களில் வீற்றிருக்கிறார். அவர் நிச்சயமாய் நமக்கு அடைக்கலத்தையும் ஆறுதலையும் தருவார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்றைக்கும் கூட இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமையான சம்பவங்களின் மத்தியில் தளர்ந்து போயிருக்கிற கூட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா இயேசு ராஜா, இன்றைக்கு கூட உம்முடைய சிலுவை அண்டை நாங்கள் வருகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் தரக்கூடிய வார்த்தை, ஆறுதலையும் அடைக்கலத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தையை சிலுவையிலிருந்து நீர் அனுப்புகிறீர். அப்பா, உம்முடைய சிலுவை மரணம் எங்கள் வாழ்க்கையில் பாவத்தை மன்னித்தது, நோய்களை குணமாக்குகிறது, சாபங்களை முறித்துப்படுகிறது, எங்களை விண்ணகத்துக்குரியவர்களாய் மாற்றுகிறது. உமக்குள் எங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று உம்முடைய தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை காண்பித்தீர். அவளை சுற்றியும் இருந்த ஜனங்களுக்கு ஒரு அன்பின் வார்த்தையை வெளிப்படுத்தினீர். இன்றைக்கும் கூட சுவாமி, சிலுவையண்டே வந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற அன்புக்குள் அடைக்கலத்துக்குள் நாங்கள் மறைந்து கொள்கிறோம். அநேகர் அந்த அடைக்கலத்துக்குள் கொண்டு வர எங்களையும் எடுத்து பயன்படுத்தும். சிலுவை அண்டை ஒரு திரள் கூட்டத்தை கொண்டு வருகிற ஒரு உன்னதமான பணியை எங்களுக்கு தாரும். அதை செய்ய எங்களுக்கு வேண்டிய கிருபையையும் பலனையும் அபிஷேகத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.